ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி, எது எது எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோ ரிலேட்டடாக அப்படின்னாலும் கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கன்சீவாக இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, எது நம்மளுக்கு செட் ஆகலைன்னு தோணுதோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து லிக்விட் ஐட்டமாக அந்த நேரத்தில் உங்களால் சாப்பாடு எதுவும் எடுத்துக்க முடியல, இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டா வாமிட்டிங் வருது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரூட் இருக்குங்க, வெஜிடபிள்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸும் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, லிக்விடாக கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க. ஓகேங்களா? எப்படின்னா, இப்போ ஜூஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் போடணும். வெளியே வந்து வாங்கி நம்ம வந்து குடிக்கிறது அது வந்து நம்மளுக்கு இதுவாகாது. எதுக்காக சொல்கிறதுனா, அதில் வந்து எப்படி அவங்க எப்போ போட்டாங்க, என்ன ஏது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம வீட்டில் போடுறது தான் பெட்டர். ஓகேங்களா? அதுவும் இந்த 7up அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் சொல்லலாம். நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸ், அதாவது ஓகேங்களா, நம்ம லைவாக நம்ம வீட்டில் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து போட்டு குடிங்க. அது வந்து உங்களுக்கு ஏதாவது கோல்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா ஐஸ் கட்டி அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் நீங்கள் அதில் கொஞ்சம் எந்த ஜூஸ் இது பண்ணாலும் அதில் லைட்டாக பால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு சுகர் போட்டு லைட்டாக குடிங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கரும்பு சர்க்கரையோ நம்மளுக்கு ஹனி கூட போட்டு குடிக்கலாம். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி போட்டு குடிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முளைக்கட்டிய பயிர், அதாவது எப்படின்னா, இப்போ இந்த பாசிப்பயிறு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ஒரு ஈர துணியை நனைச்சி எடுத்துகிட்டு அந்த பயிரை வந்து அதில் போட்டு வச்சுருங்க. போட்டு க்ளோஸ் பண்ணி சும்மா அப்படியே வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி, ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு வேர் மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பருப்பை சுற்றி ஒரு வேர் மாதிரி, பயிர் சுற்றி வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டுட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே சாப்பிட்லாம். சரிங்களா? அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக நம்மளுக்கு வந்து பேபிஸ்க்கு வந்து போகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்போவும் சாப்பிட்ற மாதிரி காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? எப்படி சாப்பிட்ணுன்னா, இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock ஒரு பால் குடிக்கிறீங்கன்னா அதோடு ஒரு 10 மணிக்கு வந்து ஃபுட் எடுத்துக்கணும். ஃபுட்டுன்னா நம்ம வந்து சாப்பாடையே ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ மார்னிங் டைம் ஏதோ ஒரு ஐட்டம் சாப்பிட்றோம், அப்படி இப்போ தோசை ஏதோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சட்னி இருக்குது இல்லைங்களா, சட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா சட்னி, ஓகேங்களா, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி நம்ம வந்து சட்னி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியம் அதுக்கப்புறம் வந்து அதோட 12 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முட்டையோ, வேக வச்ச முட்டை அந்த மாதிரி சாப்பிட்லாம். சரிங்களா? அதை தவிர்த்து ஒரு 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றோம். 2 மணிக்கு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுன்னா, சாப்பாடே ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஒரு கையளவுக்கு மட்டும் சாப்பாடு, ஒரு 4-5 கீரை, ஒரு கீரை, ஒரு ஏதாவது ஒரு காய் பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஓகேங்களா? அப்புறம் ரசம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காக வந்து சாப்பாடு கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை வந்து நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம்னா, அதில் ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம சாப்பாடு சாப்பிட்றத விட காய்கறியில் தான் நிறைய சத்து இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 o'clock சாப்பிட்றீங்களா, அப்போ அதோட 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இருக்குது இல்லைங்களா, சுண்டல் அதை வந்து வேக வச்சு அதை சாப்பிடுங்க. இல்லைன்னா அந்த முளைக்கட்டி வச்சுருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். அதில் வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆயிலெலாம் தாளிக்க வேண்டாம். வெறும் நீங்கள் வேக வச்சு மட்டும் சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரை எடுத்துக்கோங்க. அதை தவிர்த்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. சளி பிடிக்காதப்போ மட்டும் வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. இந்த போமோகிரானட், ஆப்பிள் இது எல்லாமே சாப்பிட்லாம். சரிங்களா? அப்புறம் நட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ளட்டெல்லாம் நிறைய இதுவாகலை,
பிளட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அத்திப்பழம் நிறைய சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, சரிங்களா. பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது, சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்போது ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இதுவாகும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் இந்த வால்நட்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, சரிங்களா. எந்த அளவுக்கு நம்ம வால்நட் எடுத்துக்கிறோமோ அது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்துக்கோங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மீனெல்லாம் எடுக்க வேண்டாம், அந்த கடல் மீன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் சாப்பிடுங்க. சிக்கனை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. மட்டன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நாட்டுக்கோழி சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிட்லாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி எல்லாம் குடிக்கவே அதை வந்து ரொம்ப இப்போ இந்த டெலிவரி டைம் மட்டும் கொஞ்சம் அதை குடிக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கம்பு, கேழ்வரகு, ராகியோட அந்த மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரெடிமேடாகவே விற்கிறாங்க, ஓகேங்களா. அதை நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி நம்ம தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது நல்லா நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் அது நல்லது, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் யாரும் ராகி இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு வந்து எல்லா சத்தும் நம்ம போகணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு உயிரை மட்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதில்ல, சரிங்களா. இந்த ஒரு 10 monthsக்குள்ளே தான் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்த்துக்கும் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது, ஓகேங்களா. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த 10 months வந்து நம்ம கேரிங்காக ரொம்ப இதுவாக இருக்கிறது, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து வெளியே அந்த காளான், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது வெளியே போய் ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க, வெளியே சாப்பிட்றது டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு 10 months நம்ம வீட்டில் என்னென்ன நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நல்லாவே சாப்பிட்லாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க. வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து கொழுப்பான ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த மட்டன் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஓவர் வெயிட் ஆகும்போது நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா. அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தண்ணி ஐட்டம்ஸ், இப்போ நீங்கள் தண்ணி 4 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தண்ணியே தான் குடிக்கணுன்ட்டு இல்லை, நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய விதமான இந்த கஞ்சி தண்ணி, இந்த அரிசி வேக வைக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதாவது சாப்பாடு வடிக்கிறாங்க, குக்கரில் வைக்காமல் வடிப்பாங்க இல்லைங்களா, வடிக்கிறவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கும். இப்போ நம்மளே சாப்பாடு வந்து குக்கரில் வச்சு செய்யாமல் வீட்டில் பாத்திரத்தில் வடித்தோம்னா தண்ணி வரும், இந்த தண்ணி இருக்கும், சரிங்களா. சாப்பாடு வேக வைக்கிற தண்ணி, அந்த தண்ணியை குடித்தா கூட ரொம்ப நல்லது, சரிங்களா. அதனால் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் காலம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி முடிஞ்சு அதுக்கப்புறம் வெயில் காலம் தான் ஸ்டார்ட் ஆகும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது தர்பூசணி பழம் இதெல்லாம், இந்த தண்ணி பழம்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, சரிங்களா. வெள்ளரிக்காய், காய்கறியும் நிறைய எடுத்துக்கோங்க. காய்கறி எடுத்துக்கிறதுல தான் சாப்பாடு வந்து நம்ம எப்போவும் நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா. எப்போவும் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் நிறைய சாப்பிடுவோம் நார்மலாக இருக்கும்போது. நீங்கள் வந்து சாப்பாடை அறவே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கோங்க, சரிங்களா. அதை தவிர்த்து 4-5 வகை காய்கறி சாப்பிடுங்க, கீரை சேர்த்துக்கோங்க, ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாப்பாடு லெவலை கம்மி பண்ணிவிட்டு எப்போவுமே வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ப்ரோட்டீன் வந்து நல்லாவே இதுவாகும், சரிங்களா. இந்த மாதிரி டைமில் ப்ரோட்டீன் இதெல்லாம் முருங்கீரைலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அயர்ன் சத்தெல்லாம் ரொம்ப இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டை வந்து ரெகுலராக போடுங்க. எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நேரம் நம்மளால் சாப்பிட முடியுது, ஒரு நேரம் சாப்பிட முடியுதில்ல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கரெக்டாக டைமுக்கு போடுங்க. அதை தவிர்த்து வாமிட் வந்துகிட்டே இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ குழந்தைக்கு அந்தளவுக்கு நல்லது. இப்போ நீங்கள் வாமிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வெளியே வந்துடும். குழந்தைக்கு என்ன போகும், எதுவுமே போகாது, சரிங்களா. அதனால் வாமிட்டே வந்தாலும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க, சரிங்களா. இந்த மாதிரி
இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதுங்க சரிங்களா. வெளியே இருக்கிற ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது சரிங்களா. ஏன்னா அவங்க எப்படி செய்கிறாங்க எதுவுமே தெரியாது. அஜினோமோட்டோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க சாப்பாட்டில். ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஜூஸை கூட இன்றைக்கி கொடுக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான குழந்தைய வந்து பெற்றெடுக்கணும் இல்லைங்களா. நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 10 மாதம் தான் நம்மளுக்கு லைஃப்பில் ரொம்பவே முக்கியமானது. ஸோ வந்து எல்லோரும் நல்லபடியாக நல்ல குழந்தைய பெற்றெடுங்க, எதை பற்றி யோசிக்காமல். நான் இந்த வீடியோவில் சொல்ல இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. பண்ணிங்கனாலே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.